யூடியூப் மூலமாக மக்கள் மத்தியில் நல்ல பேரை பெற்றிருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷா சாய் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பார். அந்த உதவி செஞ்ச எல்லாமே வந்துட்டு நமக்கு தமிழ், தெலுங்கு, அதற்கப்புறம் வந்துட்டு ஹிந்தி, இந்த 3 லாங்குவேஜ்லேயும் நமக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக கிடைச்சிட்ருக்கும். அதாவது யாருக்காவது உதவி வேணும் அப்படின்னா இவரோட யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நேரடியாகவே இவர் வந்து நிறைய பேருக்கு போய் ஹெல்ப் பண்ண மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நிறையவும் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட இவர் மேலே இப்போ ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஹர்ஷா சாய் சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க போகிறதா இருந்தது. இதற்கு வந்து நடிகையாக யாரை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மித்ரா சர்மா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நடிகையை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்காவில் நடக்கக்கூடிய பிக் பாஸ் சீசனில் வந்து பங்கேற்ற ஒரு போட்டியாளர். சரிங்களா? இவங்களும் ஹர்ஷா சாயும் இணைந்து மெகா அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதா சமீபத்தில் ஒரு டைட்டில் டீசர் ஒன்று வெளிவந்தது. இதை தொடர்ந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அந்த மித்ரா சர்மா வந்துட்டு ஹர்ஷா சாய் மேலே வந்துட்டு ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹர்ஷா சாய் வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு தன்கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் பணம் வாங்கியதாகவும், அதற்கப்புறம் தன்னோட புகைப்படங்கள், நிர்வாண புகைப்படங்களை இவர் எடுத்து வச்சிருக்கிறதாகவும், இதை வச்சு தன்னை பிளாக்மெயில் பண்ணுறதாகவும் அவங்க கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆடியோஸ் வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசின ஆடியோஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் இது வந்து உண்மை கிடையாது. இந்த ஆடியோ வந்து யாரோ மாஃபிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ ஹர்ஷா சாயை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஹர்ஷா சாய் தரப்பில் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு இது ரிலேட்டடாக இனிமேல் என்னோட அட்வொகேட்டு தான் அதை வந்து பேசுவார். இது என் மீது பதியப்பட்ட பொய்யான வழக்கு அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.